ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரவா லட்டு தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரியெல்லாம் உடச்சி போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துருக்குறேன். ஏன்னா அடுப்பு அதிகமாக வச்சா கரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துடுங்க. அப்படியே வறுத்துட்டு ரவாயை நல்லா சுத்தம் பண்ணி பார்த்துக்கோங்க. புழு வண்டு எதுவும் இருக்காமல் பார்த்துட்டு அந்த முந்திரி கூட அப்படியே போட்டு மறுபடியும் ரவையை நல்லா வறுங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு ரவையை நல்லா வறுக்கணும். நான் 1.25 டம்ளர் ஒரு பாக்கெட்டில் 1/4 கிலோ, அதில் 1.25 டம்ளர் ரவை தான். இது சர்க்கரை 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நான் ரவையை அப்படி போட்டு சிம்மில் வச்சே வருங்க. ஸ்பீடாக வச்சிடாதங்க, அடி கரிஞ்சு ரவை கலரு மாறும். அதனால் வேண்டாம். இது நெய் ஊற்றுறதுனால எல்லோ கலராக தெரியுது. அதனால் சிம்மில் வச்சே வருங்க. அடுப்பை ஸ்பீடாலாம் வைக்காதீங்க. ரவையை கையில் அள்ளும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த நேரத்தில் சர்க்கரையை போடணும். அப்படின்னா தான் ரவை நல்லா வறுபட்டுருக்கும். சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால், நல்லா சூடான பால் ஊற்றி நல்லா கிளறணும். அப்படின்னா தான் சீக்கிரம் வேலை முடியும். இல்லைன்னா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த சர்க்கரை உருகிற வரைக்கும். வேறு சர்க்கரை தண்ணியே இல்லாமல் உருகுனா கருப்பு அடிச்சு போகும். அதனால் சூடான பால் ஊற்றி கிண்டினீங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அப்படியே இந்த சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் அப்படியே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப கிண்டிடாதீங்க. சர்க்கரை பாகுபதம் கெட்டியாக போயிடும், கல் மாதிரி ஆயிரும். அதனால் நல்ல இந்த நமக்கு கெட்டியானோடனே இறக்கிடுங்க. இறக்கிட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. ஆறதுக்கு முன்னாடியே உருண்டை பிடிச்சி கையை வெந்து போயிடாமல். இது என் பொண்ணு தான் செஞ்சால் உருண்டை பிடிக்கிறது தான். நான் சூடாக பொசுக்குன்னு கையை உள்ளே விட்டுட்டா. அதனால் வேண்டாம்னு சொல்லி நான் தான் உருண்டை பிடிச்சேன். முந்திரி